கரூர் ஸ்டாம்பீடை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நோக்கி குற்றஞ்சாட்டுறது தவறு. தொடர்ச்சியா அவர் வாரம் வாரம் இந்த கேம்பெயினை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கரூர் ஸ்டாம்பீடு ஏன் நடந்தது, அதுவும் பர்டிகுலரா கரூர்ல ஏன் இது நடக்குது, அரசியல் படுத்தாத யங்ஸ்டர்ஸ் கிட்ட அரசியலை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கணும். 10,000 பேர் வந்தா 3,000 பேர் மாநாட மேனேஜ் பண்றவங்களா இருக்கணும். எங்கெங்க வாலண்டியர்ஸ் டெபியூட் ஆயிருக்கணும், எங்க கூட்டங்கள் வர வாய்ப்பு உண்டு, எங்கெல்லாம் வாட்டர்ஸ் கொடுக்கணும், ஆம்புலன்ஸ் எத்தனை இருக்கணும், 20,000 பேர் கூடுறாங்கன்னாக்க எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கணும். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய பாதிப்பு வேற ஒரு கட்சிக்கும் நடக்க வாய்ப்பு உண்டு. தமிழக வெற்றி கழகத்து மேல சுமத்தும் பொழுது ஈக்குவலா ஸ்டேட்டும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்காங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் விஜய் வர வேணாம்னு கூட சொல்லியிருக்கலாம், கம்ப்ளீட் பேன் பண்ணியிருக்கலாம், பொதுக்கூட்டத்துக்கு அதாவது கேம்பெயினுக்கு பர்மிஷனே கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்படிங்கிற பவரும் ஸ்டேட்டுக்கு உண்டு. இதை கைட்லைன்ஸோட நிறுத்தாம இதுக்கான ஒரு சட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் அசெம்பிளியில் பாஸ் பண்ணணும். தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின் ரெகுலேஷன் ஆக்ட் 2025 பாஸ் பண்ணுங்க. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நேத்து கரூர்ல நடந்த ஸ்டாம்பீட் ஆகப்பட்டது நம்ம தேசத்தையே உலுக்கியிருக்கு. இந்த ஸ்டாம்பீடுக்கு யார் பொறுப்பு, என்ன மாதிரியான செயல்பாடுகளை எடுத்திருக்கணும், கேம்பெயின் பிளான் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும், இதில் ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஸ்டேட் ஆஸ் பர் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி அவங்களோட ரோல் என்ன, லா அண்ட் ஆர்டர் எப்படி செயல்படுத்தியிருக்கணும், போலீஸ் அஃபீஷியல்ஸ் எவ்வளோ பேர் அங்கே இருந்திருக்கணும், வாலண்டியர் பேஸ் எவ்வளோ பேர் செயல்பட்டிருக்கணும் அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த தருணத்தில் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கரூர் ஸ்டாம்பீடை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நோக்கி குற்றஞ்சாட்டுறது தவறு. காரணம் என்னன்னா, இதில் ஸ்டேட்டும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்காங்கன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு நம்ம நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறது அவங்களுடைய ரைட்ஸ். அட் த சேம் டைம் அந்த ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது கண்டிஷன்ஸ் ஸ்டேட் இம்போஸ் பண்ணும்போது அந்த கண்டிஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய கடமை. நம்ம இந்த இஷ்யூ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பார்ட்டி எலெக்ஷனில் வின் பண்ணி ரூலிங்கில் இருக்காங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் கவர்மெண்ட் இருக்கோங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, அதில் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிபெண்ட்டாக தான் ஃபங்க்ஷன் பண்ணணும். லெஜிஸ்லேட்டிவுடைய பொலிட்டிக்கல் யூனிட் இருந்தால் கூட லெஜிஸ்லேச்சரில் பொலிட்டிக்கல் யூனிட் எலெக்ட் ஆகி வந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிபெண்ட்டாக தான் ஃபங்க்ஷன் பண்ணணும். அப்படி தான் அரசியல் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. பட் ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் என்றைக்குமே இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஆனால் ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை, இண்டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு துறை. இப்படி தான் நம்ம அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய 3 விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ஆர்கன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுமே இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படிங்கிறது தான். இந்த தருணத்தை ஏன் இதை புரிஞ்சுக்கணும்னா, ரூலிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு கேம்பெயின் நடத்தும் பொழுது போலீஸ் அஃபீஷியல்ஸ் அடிக்குவேட்டாக கொடுத்து போலீஸ் அஃபீஷியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. அதே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே, இப்போ தமிழக வெற்றி கழகம், பாஜக, நம் தமிழர் கட்சி, இப்படி இருக்கக்கூடிய பல கட்சிகள் கேம்பெயின் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கேம்பெயின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய போடுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது டிஎம்கே பவரில் இருக்க போது மட்டும் இல்லை, சர்டன் டைம்ஸ் ஏடிஎம்கேல பவரில் இருக்கும்போது கூட மற்ற கட்சிகள் யாராவது கேம்பெயின் பண்ணணும், மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கும் பொழுது நேச்சுரலாகவே அவங்களுக்கு கேம்பெயின் நடத்த முடியாத அளவுக்கு கண்டிஷன்ஸ் போடுறது உண்மைதான். அது பல வருடங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் தமிழக வெற்றி கழகம் இப்போ ஒரு பாப்புலர் பார்ட்டியாக தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. இது எமர்ஜ் ஆகிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரைட்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாலே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் ஒரு லீடர் செய்வார். அதை தான் ஆக்டர் டர்ன்ட் பாலிட்டிஷியன் விஜய் அவர்கள், தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய பார்ட்டியுடைய தலைவர் செஞ்சிட்ருக்காரு. தொடர்ச்சியாக அவர் வாரம் வாரம் இந்த கேம்பெயினை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மக்களை சந்திக்கிற கேம்பெயின். இன்ஃபேக்ட் தினந்தோறும் கூட பண்ணலை, ஒரு வாரம் கேப் கொடுத்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் அவர் சாட்டர்டேஸில் போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த கரூர் ஸ்டாம்பீடு ஏன் நடந்தது, அதுவும் பர்டிகுலராக கரூரில் ஏன் இது நடக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு மாநாடு எடுத்தாலும் ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க.
இதை ஒரு பார்ட்டியாக பார்க்காதீங்க. ஒரு புது பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு பாப்புலர் ஆக்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பாப்புலர் ஆக்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன நம்ம பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாலும் 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த டேட்ஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு சமயம் ஸ்டேட் வந்து பர்மிஷன் தரலனா டேட்டை மாற்றி வைக்கிறாங்க. ஒரு சமயம் அதிகமான கூட்டம் வரதா இருந்தால் இடத்தையும் மாற்றுறாங்க. தமிழக வெற்றிக் கழகம் அவங்க வந்து பிளானிங்கில் கிளியராக பண்ணிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்துடைய லீடர் அவர் வந்து பொதுக்கூட்டங்கள் வேணாம், இல்லை அதை வந்து மக்களை சந்திக்கிறது இல்லை அப்படின்னு விமர்சனம் வச்சதை இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான். அதாவது மக்களை சந்திக்கிறது இல்லை, வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணதே ஆளுங்கட்சி தான். ஸோ அந்த விமர்சனத்துக்கு உள்ளாகும் பொழுது ஒரு கட்சியின் தலைவர் என்ன பண்ணுறாரு, வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு வாரம் போய் மக்களை பார்க்கறதுக்கான செயல்பாடுகள் எடுக்கிறார். அப்போது கட்சி தலைவர் அந்த செயல்பாடுகள் எடுக்கும் பொழுது கட்சி நிர்வாகிகள் கிளியராக ஒரு இடத்துலையும் பிளான் பண்ணி ஸ்டேட்டுக்கிட்ட மனுக்கள் கொடுத்து, ஒரு சமயம் வந்து 10,000 பேர் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரூரில் என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 பேர் வரதா தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட. ஆனால் 10,000 பேர் வரதை கணிச்சு 20,000 பேருக்கு பர்மிஷன் வாங்க வேண்டிய இடத்துல தமிழக வெற்றிக் கழகம் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பல பார்ட்டிக்கு 1000 பேர் வர வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிக்வஸ்ட் லெட்டர் 10,000 பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1000 பேர் தான் வந்திருப்பாங்க. பல சேர் காலியாக இருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் பாப்புலர் ஆக்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் யூத் கிட்ட பாப்புலராக இருக்கார். அவருடைய கொள்கையை ஏற்றுக்காமல் போகலாம், அது வேற. பட் அவருடைய கட்சி இன்னைக்கு பாப்புலர் ஆகிட்டு இருக்கிறது யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. காரணம் என்ன, யூத் வந்து அவருடைய ஸ்டார்டம்னால பொலிட்டிசைஸ் ஆகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் படுத்தாத யங்ஸ்டர்ஸ் கிட்ட அரசியலை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கணும். அதனால வரக்கூடிய ஓட்டு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போதா, அதிமுகவுக்கு போதா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போதா, என்டிகேக்கு போதாங்கிறது ஃபியூச்சரில் வரக்கூடிய ரிசல்ட். பட் இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றிக் கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் போயிட்டு ஒரு வாரமும் ஊராக கூட்டம் நடத்தும் பொழுது அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவர் மேலே இருக்கக்கூடிய ஸ்டார்டம்னால வந்து அவங்க என்ன கற்றுக்குறாங்கன்னா அரசியல் கற்றுக்குறாங்க. யங்ஸ்டர்ஸை அரசியல் படுத்தணுமா அப்படின்னா கண்டிப்பாக படுத்தணும். ஆனால் அரசியல் படுத்தும் பொழுது கேம்பெயின் பிளானாக இருக்கலாம், இல்லை மாநாடு பிளானாக இருக்கலாம், எல்லாமே ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ஒரு கட்சியோட கடமை. இங்கே தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாரு மாநாடு. அப்போ பிளான் பண்ண வேண்டியது கட்சி நிர்வாகிகளோட பொறுப்பு. அப்போ கட்சி நிர்வாகிகள் என்ன மாதிரி பொறுப்பு எடுத்துக்கணும்? சிம்பிள். 10,000 பேர் வராங்கன்னாக்க 2000 to 3000 வாலண்டியர்ஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் 7:3 ரேஷியோவில் இருக்கணும். 10,000 பேர் வந்தால் 3,000 பேர் மாநாடை மேனேஜ் பண்ணுறவங்களா இருக்கணும். அதே மாதிரி ரோட் ஷோஸ் நடத்தும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல கட்சி தலைவர்கள் தேசிய கட்சியில் கூட ரோட் ஷோஸ் நடத்தும் பொழுது பாதிக்கும் மேலே அந்த கட்சி தொண்டர்கள் அங்கே நின்று க்ரௌடை மேனேஜ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஸ்டேட்டும் 10,000 பேர் வர இடத்துல 500 போலீஸுங்கிறது ரொம்ப கம்மி. டெஃபினட்டாக 2000 to 1500 போலீஸ் போடணும். அப்போ பார்க்கும்பொழுது கட்சி நிர்வாகிகள் ஒரு 3000 பேர், போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஒரு 1500 to 2000 பேர். அப்போ பார்த்தீங்கன்னா 10,000 பேர் கூடுறாங்கன்னா ஒரு 2000 to 3000 5000 பாதுகாக்கிறவங்க ப்ளஸ் அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய வாலண்டியர் பேஸ் இருந்தால் தான் அந்த கேம்பெயினே தொடரணும். அப்படி பார்க்கும் பொழுது இதில் தலைவர், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கேம்பெயின் பிளான் அனௌன்ஸ் பண்ணுறார். அப்போது கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா வாலண்டியர், அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து வேறு ஊரில் இருந்தாலும் கரூரில் ஒரு சமயம் வந்து கேம்பெயின் நடத்துகிறாருன்னா அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பாக போகணும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கோங்க. பல முறை பல பேர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, அதில் பிரபலங்கள் வர்றது உண்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரபலங்கள் வரக்கூடிய இடத்துல மினிமம் 50 to 100 பவுன்சர்ஸ் வந்து நிற்பாங்க. 1000 பேர் கூட்டம் வருவாங்க, 2000 பேர் கூட்டம் வருவாங்க, 200 பவுன்சர்ஸ் இருப்பாங்க. அப்போது 20% ஆஃப் த க்ரௌடு வந்து வாலண்டியர் பேஸ் இருந்துக்கிட்டு அந்த வாலண்டியர்ஸ் பொறுப்பு எடுத்துக்கிட்டு எங்கெங்கே யார் யார் நிற்கணும் அப்படிங்கிற அந்த பிளான் பண்ணி அதுக்கான வாக்கி டாக்கி கம்யூனிகேஷன் எல்லாமே கிளியராக வச்சுக்கிட்டு கேம்பெயினை செயல்படுத்த வேண்டியது ஒரு கட்சியுடைய பொறுப்பு. இன்றைக்கி இந்த பிரச்சனையில் கரூர் ஸ்டாம்பீடில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தின கூட்டத்தில் நடந்த பிரச்சனையை இன்றைக்கி அவங்க கட்சி பிரச்சனையாக வந்து எல்லாரும் கை காட்டிகிட்டு இருக்க நேரத்தில்
நாளைக்கு வேற ஒரு கட்சி இதே மாதிரி வந்து கேம்பெயின் நடத்தும் பொழுது பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த கட்சி எதிர்த்தாலும் எதிர்கட்சிகள் நடத்தும் பொழுதும் ஆளுங்கட்சி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கட்சி பொதுக்கூட்டங்கள் நடத்தும் பொழுதோ கேம்பெயின் நடத்தும் பொழுதோ கொடுக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்பு எதிர்கட்சிக்கு கொடுக்கறது கம்மியாக தான் இருக்கும். அதுதான் நிதர்சன உண்மை. அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு வாட்டியுமே கேம்பெயின் பிளான் பண்ணும் பொழுது இல்லை பொதுக்கூட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது ஒரு மனுவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ போலீஸ் அஃபீஷியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லணும். அதை லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து 10,000 பேர் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 15,000-20,000 பேரும் வரலாம், அதிகபட்சம் இவ்வளோ பேர் வரலாம். அதனால் இவ்வளோ போலீஸ் அஃபீஷியல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மனுவில் குறிப்பிடணும். ஒரு சமயம் அவ்வளோ போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து டெப்யூட் பண்ணலைன்னா இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரிட் மனு தாக்கல் பண்ணி இவ்வளோ போலீஸ் அஃபீஷியல் இருந்தால் தான் பீஸ்ஃபுல்லாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு தமிழக வெற்றி கழகம் நீதிமன்றத்தை அணுகிருக்கலாம். சரி, இப்போ நீதிமன்றத்தை வந்து ஏன் தமிழக வெற்றி கழகம் அணுகணும் அப்படின்னா வரும் முன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க, அங்கே வந்து 2 லட்சம் பேர் கூடுறாங்க இல்லை 1 லட்சம் பேர் கூடுறாங்க. விஜய் அவர்களுடைய ஸ்டார்டம் பார்த்து பொதுமக்கள் நிறைய பேர் வராங்க. ஒன்று அவர் கட்சிக்காக வரலாம், இன்னொன்று அவர் பேசுறதை கேட்க வரலாம், இன்னொன்று அவர் பார்க்கறதுக்காக வரலாம். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீதிமன்றத்தை அணுகி கைட்லைன்ஸை வகுத்து அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செயல்படுத்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரெண்டாவது, மாநாடு நடத்தும் பொழுது அந்த மாநாடோ கேம்பெயினோ நடத்தும் பொழுது எங்கெங்கே வாலண்டியர்ஸ் டெப்யூட் ஆயிருக்கணும், எங்கே கூட்டங்கள் வர வாய்ப்பு உண்டு, எங்கெல்லாம் வாட்டர்ஸ் கொடுக்கணும், ஆம்புலன்ஸ் எத்தனை இருக்கணும், இவ்வளோ 20,000 பேர் கூடுறாங்கன்னாக்க எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை செயல்படுத்த வேண்டியதும் கட்சியோட பொறுப்பு. அப்போது கட்சிக்கு ஒரு பொறுப்பு இருந்தாலும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. அதாவது ஆட்சியாளர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கேம்பெயினுங்கிறது ஒரு கட்சியோட ரைட்டு. அப்போ அந்த கேம்பெயினை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னாக்க அவங்க சைடில் ஒரு பிளான் பண்ணாலும் ஸ்டேட்டு அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்கன்றத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டேட் என்னும் பொழுது மக்கள் என்னும் பொழுது தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினராக கூட இருக்கலாம். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கட்சிக்காரங்களுக்கும் சேர்த்து தான் அந்த கவர்மெண்ட் அப்படின்னும் பொழுது அந்த கட்சிக்காரங்களை பாதுகாக்கிறதும் அங்கே வந்து எந்த இடையூறு இல்லாமல் ஒரு கேம்பெயின் நடத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணுறதும் ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டினா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அப்படி வரும்பொழுது கிளியராக கேம்பெயின் பிளானை வாங்கி எங்கெங்கெல்லாம் போலீஸ் இருக்கணும், எப்படி வந்து அந்த கட்சி நிர்வாகிகளோட கோஆர்டினேட் பண்ணணும், ஸ்டேட்டும் கட்சியும் கோஆர்டினேட் பண்ணி தான் ஒரு கேம்பெயின் நடத்த முடியும். எதிர்கட்சியாக இருந்தாலுமே ஸ்டேட் அந்த சப்போர்ட்டை கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது நேற்று நடந்த கரூர் ஸ்டாம்பீடில் பொறுப்பு ஈக்குவலாக கவர்மெண்ட்டுக்கும் அதை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி பல கட்சி தலைவர்கள் அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. ஆனால் முன்கூட்டியே ஒரு நட்பு ரீதியாக ஒரு கட்சியோட தலைவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேம்பெயின் உங்களுக்கு போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து உங்கள் கேம்பெயின் பிளான் இப்படி நடத்துங்கன்னு சொல்லி முன்கூட்டியே கூட நீங்கள் விஜய் அவர்களுக்கு கால் பண்ணியிருக்கலாம். பொதுமக்கள் மேலே அக்கறை இருந்திருந்தா அப்படின்னா டெஃபினட்டாக ரீச்சபிளாக தான் இருந்திருப்பாரு. ஒரு கட்சி மீட்டிங் நடத்துகிறாங்க, நீங்களும் தான் நடத்துறீங்க. அப்போ எந்த கட்சி வந்து மீட்டிங் நடத்தினாலுமே இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய பாதிப்பு வேற ஒரு கட்சிக்கும் நடக்க வாய்ப்பு உண்டு. அப்போ இதுக்கு ப்ரொக்ரெசிவாகவும் ப்ராஸ்பெக்டாகவும் பண்ண வேண்டியது ஸ்டேட் அண்ட் பார்ட்டி லீடர்ஸ் குழு கூட்டி டிஸ்கஸ் பண்ணி கேம்பெயின் பிளானை டிஸ்கஸ் பண்ணி, கேம்பெயின் பிளானுங்கிறது விஜய் இங்கே வருவார், பஸ்ஸு மேலே நிற்பார், அவர் அட்ரஸ் பண்ணுவார் மட்டும் கிடையாது. எங்கெங்கே வாலண்டியர் நிற்கணும், எந்த ரோட்டில் வாலண்டியர்ஸ் நிற்கணும், டைவர்ஷன்ஸ் இருந்தால் ஏன் அந்த டைவர்ஷன்ஸை கொண்டு வராங்க அப்படிங்கிற ஆளுங்கட்சி ஆட்கள் வந்து டைவர்ஷன்ஸ் கொண்டு வராங்கன்னா அந்த டைவர்ஷன் ஏன் கொண்டு வராங்க, ஒரு இடத்துல மட்டும் ஏன் கூட்டம் ஏறுது அப்படின்றத கணிச்சு கூட்டத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கக்கூடிய பார்ட்டி வாலண்டியர்ஸும் ப்ளஸ் ஸ்டேட் வந்து பார்ட்டி வாலண்டியர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். 10,000 பேர் மக்கள் கூடுறாங்கன்னா மினிமம் 2,000 to 5,000 பேர் பார்ட்டி வாலண்டியர்ஸ் ப்ளஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷனரிஸ் அதாவது போலீஸ் அஃபீஷியல்ஸ் சேர்ந்து செயல்பட்டாதான் மக்களுடைய பாதுகாப்பை நிலைநிறுத்த முடியும். இப்போ பாயிண்ட் நம்பர் 1,
விஜய் அவர்கள் ஒரு இடத்துல வந்து கேம்பெயின் பண்ணணும்னு சொல்கிறாரு, அந்த இடத்துல கொடுக்காம இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்கன்னா, அப்போ அந்த இடத்துல கொடுக்கும் பொழுது அங்கே போலீஸ் பாதுகாப்பை கரெக்டாக கொடுக்க வேண்டியது ஸ்டேட்டோட பொறுப்பு. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த கரூரில் நடக்கும் பொழுது, கரூர் ரோட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குறுகிய பாதைகள் இருக்கக்கூடிய இடம் கரூர். நீங்கள் போயிருப்பீங்க நிறைய பேர். கரூரில் வந்து குறுகிய பாதைகள் இருக்கக்கூடிய இடம். அப்போது கரூரில் ஒரு சமயம் இவ்வளோ பேர் 10,000 பேர் கூடினாலும் சரி, 20,000 பேர் கூடினாலும் சரி, கூட்ட நெரிசல் இருக்குங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டெலிஜென்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்டெலிஜென்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணி, ஏன் விஜய் வர வேணான்னு கூட சொல்லியிருக்கலாம், கம்ப்ளீட் பேன் பண்ணியிருக்கலாம், பொதுக்கூட்டத்துக்கு வந்து அதாவது கேம்பெயினுக்கு வந்து பர்மிஷனே கொடுக்காம இருந்திருக்கலாம், அப்படிங்கிற பவரும் ஸ்டேட்டுக்கு உண்டு. ஒரு சமயம் இதில் வந்தால் பிரச்சனை ஆகும்னா ஸ்டேட்டு கோர்ட்டுக்கு போய் கூட இதை வந்து ஸ்டே வாங்கியிருக்கலாம் விஜய் அவர்களுடைய கேம்பெயினுக்காக. பட் எதுவுமே செய்யாமல் ஸ்டேட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பொறுப்பாகப்பட்டது, இந்த பிரச்சனையோட பொறுப்பை தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகத்து மேலே சுமத்தும் பொழுது ஈக்குவலாக ஸ்டேட்டும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்காங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சில அரசியல்வாதிகள் இதை அரசியல் படுத்தணுன்றதுக்காக ஒரு கட்சி மேலே திணிக்கிறத விட்டுட்டு, வரக்கூடிய நாட்களில் என்றைக்குமே ஒரு ரூலிங் கவர்மெண்ட் இருக்க போது அதை அப்போஸ் பண்ணி கேம்பெயின் நடத்தி தான் ஆகணும். அப்போது முன்கூட்டியே இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு ரைட் டு கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு ரைட்டு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்கிறதுனால இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸை கொண்டு வர வேண்டியது இன்னைய தேதியில் ரொம்ப அவசியம். ஏன் கைட்லைன்ஸ்? ஒரு சட்டத்தையே தமிழ்நாடு அசம்பிளியில் பாஸ் பண்ணணும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி கேம்பெயின் ரன் பண்ணணும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பே பண்ணணும், அதுக்கான லாஸ், ஆக்ட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும், அதுக்கான சுற்றுகை சர்க்குலர் கொண்டு வரணும், அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து நிலைநிறுத்தணும். ஏன் ஒரு சட்டம் பாஸ் பண்ணக்கூடாது? எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறாங்க. அப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டியை கேம்பெயின் ரன் பண்ணும் பொழுது என்னென்ன எஸ்ஓபி கொண்டு வரணுங்கிறத ஏன் ஒரு சட்டமாகவே தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணக்கூடாது? அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் உட்பட்டு அப்படின்னும் பொழுது அந்த கேள்விகளும் இப்போ இட செஞ்சுருக்கு. ஏன்னா மக்களோட உயிர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த பார்ட்டி வேணால் கேம்பெயின் ரன் பண்ணிட்டோம், டிவிகே ரன் பண்ணிட்டோம், ஏடிஎம்கே ரன் பண்ணிட்டோம், டிஎம்கே ரன் பண்ணிட்டோம், என்டிகே ரன் பண்ணிட்டோம், பிஜேபி ரன் பண்ணிட்டோம், காங்கிரஸ் ரன் பண்ணிட்டோம். மக்கள் லீடர்ஸை பார்க்குறதுக்கு கூட தான் செய்வாங்க. எந்த லீடருக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது. மோர் பாப்புலர் இஸ் த லீடர், மோர் பீப்புள் வில் கம். அதில் எஸ்பெஷலாக யங்ஸ்டர்ஸ் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறது நேச்சுரலாக தான் இருப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் பொழுது சின்ன கூட்டங்கள் தொடங்கி அவர் வந்து கட்சியை மேலே கொண்டு வரும்பொழுது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய மீட்டிங்ஸ்க்கு கூடின ஹிஸ்ட்ரி உண்டு. அதே மாதிரி டாக்டர் ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுது இதே மாதிரி கோவையிலையும் கொங்கு நாட்டிலையும் மக்கள் அலையலையாக வந்தது உண்டு. அப்படின்னும் பொழுது when a popular leader, when a popular actor, whether you may like it or not, that is different. உங்களுக்கு அதில் உடன்படுறீங்களா இல்லையாங்கிறது வேற. ஆனால் ஒரு பாப்புலாரிட்டியில் இருக்கிறவங்க ஒரு கட்சி தொடங்கும்போது மக்கள் அலை மோதும். அப்போது ஸ்டேட்டு தான் அந்த கட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த கட்சி நிர்வாகிகளும் ஸ்டேட்டை வந்து எதிர்க்காம, கட்சி நிர்வாகிகளும் ஸ்டேட்டோட உட்கார்ந்து ஒரு குழுவை உருவாக்கி அடிக்குவேட் பர்மிஷன் கலெக்டர்கிட்ட வாங்கி என்ன மாதிரியான வாட் குட் கோ ராங், என்ன மாதிரியான பிரச்சனைகளாக வரக்கூடுங்கிறத முன்கூட்டியே யூகிச்சு சொன்ன டைமுக்கு கேம்பெயினுக்கும் போகணும். இதில் 2-3 கேள்விகளும் எழுது. ஏன்னா ஜென்ரலாக விஜய் அவர்கள் டைமுக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறவர். நீங்கள் மாநாடு எடுத்து பார்த்துருக்கலாம். அவர் வந்து சொன்ன டைமுக்கு என்ட்ரு ஆகிறாரு, சொன்ன டைமுக்கு அந்த ரேம்பில் வாக் பண்ணுவார், சொன்ன டைமுக்கு அட்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தார் எல்லா மாநாட்டிலையும். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருக்கலாம். ஆனால் கரூரில் மட்டும் ஏன் விஜய் அவர்கள் டிலே ஆச்சு அப்படிங்கிற முதல் கேள்வி எழுந்திருக்கு. ரெண்டாவது, டிலே கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே டிலே ஆயிருக்கு. அப்போது விஜய் அவர்களே இதை டிலே பண்ணாரா, இல்லை ஸ்டேட்டில் வந்து பாதுகாப்பை உயர்த்திக்கிட்டு இருக்கோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்க அப்படிங்கிறதுக்கான ரிக்வஸ்ட் இருந்ததா? மூணாவது, விஜய் அவர்கள் பஸ்ஸில் ஏறின உடனேயே என்ன சொல்லியிருந்தாருன்னா போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு தேங்க் பண்ணியிருந்தார். அப்போது போலீஸ் அஃபீஷியலுக்கு வந்து எந்த மீட்டிங்லையுமே வந்து விஜய் அவர்கள் தேங்க் பண்ணல, இந்த மீட்டிங்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக தேங்க் பண்ணியிருந்தார். என்ன தேங்க் பண்ணியிருந்தாருன்னா பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய எல்லா போலீஸ் அஃபீஷியலும் நன்றின்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எழுந்திருக்க நிலைமையில தான் டிவிகே தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை நாடி போயிருக்காங்க. என்ன நாடி போயிருக்காங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை
டிவிகே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை நாடி என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிவிகே அப்ரோச்சஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் சீக்கிங் இண்டிபெண்டன்ட் ப்ராப் இன்டு கரூர் ஸ்டாம்பேட் அலிஜஸ் கான்ஸ்பிரசி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகமே நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டு இந்த கான்ஸ்பிரசிக்கு என்ன காரணங்கிறத ஒரு இண்டிபெண்ட் ப்ராப் பண்ணணும் அப்படிங்கிற பெட்டிஷனை நீதிமன்றத்தில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சண்டே டைமில் ஸ்பெஷல் சிட்டிங்கில் எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை 2/15 இந்த வந்து திருப்பி வந்து இந்த பெட்டிஷன் விசாரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லி இப்போது வந்து நாளைக்கு வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகமே டைரக்டாக போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இண்டிபெண்டன்ட் ப்ராப் பண்ணணும், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இண்டிபெண்டன்ட் ப்ராப் பண்ணாதான் இதுக்கு பின்னாடி நடந்த பிரச்சனைகள் என்ன, இதனால் யாரால் இது நடந்தது, என்ன மாதிரியான லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னால இது நடந்தது, ஏன் வந்து இந்த பிளானிங்கில் மிஸ்டேக் ஆச்சு, ஒரு சில சமயம் கட்சி நிர்வாகிகளே பாதுகாப்பாக இருந்தாலும் டேக் டைவர்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். பல முறை பார்த்தீங்கன்னா கான்சர்ட்ஸ் நடக்கும்போது கூட பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் கான்சர்ட்டுக்கு டிக்கெட் கட்டி போனவங்க கூட பல பேர் வந்து பல மியூசிக் கான்சர்ட்ஸ்க்கு போக முடியாமல் போச்சு, பல பிரச்சனைகள் ஆகுது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து நேரோடாக இருக்கிறதுனால சில இடங்களில் டேக் டைவர்ஷன் சொல்லும்பொழுது ஒரு இடத்துல மக்கள் கூடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராப் கண்டிப்பாக தேவை. அதை தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்மேன் கமிஷன் அமைச்சிருக்காங்க. இப்போ ஒன்மேன் கமிஷன் இதை பற்றி விசாரிக்கிறதுக்கான செயல்பாடை இன்னிலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்மேன் கமிஷன் முன்னாடியும் டெஃபினட்டாக தமிழக வெற்றி கழகம் அப்பியர் ஆவாங்க. அப்பியர் ஆகி அவங்களுடைய பாயிண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணணும். எஸ்பெஷலாக லீகல் டிஃபென்ஸை அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எப்படி வந்து இந்த கேம்பெயினை பிளான் பண்ணாங்க, எவ்வளோ நிர்வாகிகள் இந்த கேம்பெயினில் வந்து செயல்பட்டிருக்காங்க வாலண்டியர்ஸ். ரெண்டாவது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதல்ல என்ன சொன்னாங்க, சப்சிக்வெண்ட்டாக என்ன மாற்றங்கள் பண்ணாங்க, அந்த மாற்றங்களுக்கு தாவேக்காவுடைய ஈடுபாடு இருந்ததா இல்லையா, ஏன் வந்து விஜய் அவர்கள் லேட்டாக வந்திருந்தார், விஜய் அவர்கள் அவரா லேட்டாக வந்தாரா, இல்லை ஸ்டேட்டோட ரிக்வஸ்ட்னால லேட்டாக வந்தாரா, ஏன்னா பாதுகாப்பு பலப்படுத்துனதுக்கப்புறம் வரணுன்றதுக்காக அவர் லேட்டாக வந்தாரா, அப்படிங்கிற பல கேள்விகளும் அவங்களும் எழுப்ப தான் செய்வாங்க லீகல் டிஃபென்ஸில். ரெண்டாவது, ஸ்டேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் தாவேக்கா தட் இஸ் தமிழக வெற்றி கழகம் ஃபைல் பண்ண பெட்டிஷன் விசாரணைக்கு வந்திருந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஜிபியை வந்து கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்நிய தேதியில் ரிப்ளை கொடுக்கும்போது கைட்லைன்ஸ் கொடுக்கல. அதனால் நீதிபதி 16ஆம் தேதி அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி எஸ்ஓபிஸ் கொண்டு வரதா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க அந்த பெட்டிஷன் விசாரிக்கப்படும் பொழுது. அப்போது டிஜிபி அவர்கள் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமான அடுத்த கேள்வி வருது. ஏன்னா டிஜிபி அவர்கள் கைட்லைன்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு போன வாரம் வந்த பெட்டிஷனில் கூட கிளியராக சொல்லியிருந்தாங்க, டிவிகே போட்ட பெட்டிஷனில். ஏன்னா கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறது வந்து கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கான எந்த பாசிபிலிட்டிஸுமே இல்லை அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணால் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் மேலே பெட்டிஷன் போட்டிருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அது முதல் ஹியரிங் வந்து ஆகஸ்ட் வந்தது, ரெண்டாவது ஹியரிங்கு போன வாரம் வந்திருந்தது. அந்த ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. அந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கப்படாதனால கூடிய சீக்கிரம் ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்கு சட்டங்கள் இல்லை அப்படிங்கிற வாதத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் வச்சுருந்தாங்க. அப்போ சட்டங்கள் இல்லைன்னு சொன்னாக்க அதுக்கான கைட்லைன்ஸை கொண்டு வரணும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி உத்தரவிட்டிருந்தாங்க. அதை 16ஆம் தேதி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் இந்த கேம்பெயினை வந்து நடத்தியிருக்காங்க. அப்போது ஆல்ரெடி ஒரு கேஸ் நிலுவையில் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தோட கேஸு. அதில் கிளியராக என்ன கேட்டிருக்காங்க, எங்களுக்கு கண்டிஷன்ஸ் போகிறது இருக்கட்டும், எல்லா கட்சிகளுக்கும் அந்த கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய லீடர்ஸ் ஏடிஎம்கேலையோ பாப்புலராக இருக்கக்கூடிய லீடர்ஸ் டிஎம்கேலையோ போயிட்டு பொதுமக்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு கூட்டம் கூடலாம். ஏன் 30,000 வரலாம், 40,000 வரலாம். நாளைக்கு அங்கே கூட இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போது இதை கைட்லைன்ஸோடு நிறுத்தாமல் இதுக்கான ஒரு சட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் அசெம்பிளியில் பாஸ் பண்ணணும். ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நடத்தணும்னா அதுக்கான கோட்பாடுகள் என்ன இருக்கணும், என்ன மாதிரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கான நிதியை எங்கே டெபாசிட் பண்ணணும், இது எலெக்ஷன் கமிஷனுக்கும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951க்கும் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கும் உட்பட்டு இந்த சட்டத்தை கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தால் தான் எலெக்ஷன் கேம்பெயின்ஸை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இல்லாட்டி
தமிழக வெற்றிக் கழகம் இன்னைக்கு பல இடையூறுகளை வந்து சந்திச்சுட்டு இருக்க மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவர் வந்து என்ன பதில் சொல்ல நீங்களே யோசிங்க. நிறைய பேர் வந்து நேற்றுலேருந்து சொல்கிறாங்க விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணியிருக்கணும். இந்த இடையூறு காலத்தில் இந்த கிரைசிஸில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ வந்து 20 லட்சம் ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஒருத்தர் இறந்தவங்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் கிளியராக சொல்லியிருக்காரு மனம் உடஞ்சிருக்கேன், இன்ஃபேக்ட் இதயம் நொறுங்கியிருக்கு, அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் ட்வீட் பண்ணியிருக்கார். அவர் நேற்று ஒரு சமயம் திருச்சியில் இருக்கணும், நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் திருச்சியில் இருந்திருக்கணும். திருச்சியில் இருந்திருந்தா ஃபர்தராக அங்கே வந்து கூட்டம் கூடாதுன்னு என்ன நிச்சயம்? ரெண்டாவது, எங்கே அவர் இருந்தாலுமே கூட்டம் கூடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று தனி விமானம் மூலம் கண்டிப்பாக வந்து அவர் பொது விமானத்தில் வர முடியாது, திருப்பி அங்கே கூட்டம் கூடும் அப்படின்னும் பொழுது தனி விமானம் மூலம் மெட்ராஸ்க்கு வந்து அவர் வீட்டுக்கு போய் அவர் பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் கூட்டம் கூடும், திருப்பி ஃபர்தராக எது நடந்தாலும் அவரால் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தமிழக வெற்றிக் கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு, அவருக்கு உங்கள் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னும் பொழுது நேற்று விஜய் அவர்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்ததை பல பேர் விமர்சனம் பண்ணுற இந்த தருணத்தில் நம்ம அவருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய இடத்துலையும் இருக்கும். கண்டிப்பாக உயிரிழந்தவங்களுடைய இந்த துர்க்கமான தருணத்தில் அவர் ஃபர்தராக வந்து இன்னும் வந்து அவர் நிற்கிறதுனாலையோ அங்கே எங்கேயாவது தங்குறதுனாலையோ கூட்டம் சேரக்கூடாது, அதனால் பாதிக்கக்கூடாதுங்கிற அந்த நோக்கத்தை எண்ணி கூட அவர் மெட்ராஸ் வந்திருக்கலாம். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும் பொழுது ஜஸ்ட் விமர்சனத்தை மட்டும் பார்க்காம, உங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து பிடிச்சிருக்கலாம், நீங்கள் ஓட்டு போடலாம், போடாமல் இருக்கலாம், அவரோட ரசிகராக இருக்கலாம், ரசிகர் இல்லாமல் இருக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே அவரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருந்தார், அவர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு கேம்பெயினில், அங்கே இந்த மாதிரி ஸ்டாம்பீட் ஆகிடுது, டெஃபினட்டாக அவர் பொறுப்பேற்றுக்கணும். பொறுப்பேற்றதுனால தான் அவர் வந்து இன்றைக்கி காலையில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு காம்பன்சேஷன் 20 lakhs. இன்ஃபேக்ட் அது 10,000ங்கிற மாதிரியே சொல்லியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரோட சூழ்நிலையில் நேற்று அவர் மெட்ராஸ்க்கு கிளம்பி வந்து அவர் வீட்டுக்கு போனது டெஃபினட்டாக ஒரு ஜஸ்டிஃபைடு ஆஸ்பெக்டை தான் பார்க்கணும். காரணம் என்னன்னா அவர் எங்கே போய் நின்னாலுமே கூட்டம் அலமோதுறத அவரே புரிஞ்சு வச்சுருக்காரு, அதனால தான் அவர் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே தருணத்தில் பல கட்சி தலைவர்கள் அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் நடத்துகிற மீட்டிங்கில் இப்படி நடந்திருக்கும் பொழுது நாளைக்கு ஒரு சமயம் ஏதோ ஒரு கட்சி நடத்துகிறாங்க, அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவங்களும் இதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசியல் அமைப்பு சட்டத்தை உட்பட்டு ஆர்டிகல் 19(1)A ஆர்டிகல் 19(1)B இதை சார்ந்து சட்டங்கள் கொண்டு வர வேண்டியது மிக அவசியம். ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிகல் 19 protection of certain rights regarding freedom of speech etc. all citizens shall have the right A to freedom of speech and expression, B to assemble peacefully and without arms. அதை பேஸ் பண்ணி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எலெக்ஷன் கேம்பெயினை ரன் பண்ணுறதுக்கான விதிமுறைகளை சார்ந்து உடனடியாக தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் போகும்பொழுது அதற்கான சட்டத்தை இயற்றி கொண்டு வர வேண்டிய இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க. இப்போ முதல் கேள்வி, விஜய் அவர்கள் மேலே குற்றம் சாட்டும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்காங்க, விஜய் அவர்கள் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவருக்கு கூட்டம் நிறைய கூடுது. ஒரு சைடு வந்து உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு சைடு விஜய் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஆக்டர் ப்ளஸ் பொலிட்டீஷியன், இ கம்ஸ் ஃப்ரம் வெரி வெரி ரினவுடு ஃபேமிலி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஃபேமிலியிலேருந்து வராரு. இங்கே விஜய் அவர்கள் பாப்புலர் ஆக்டரு, தமிழக வெற்றி கழகத்தை வந்து தொடங்கி அவர் எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது 2 ஆக்டரும் கேம்பெயின் நடத்த போகிறாங்க. அப்போ கேம்பெயின் நடத்தும் பொழுது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நடந்தது நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேம்பெயின் பண்ணும்போது நடக்காது அப்படிங்கிற நிச்சயப்படுத்தணும்னா அதுக்கு சட்டத்தை இயற்றணும். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சட்டம் பாஸ் பண்ணணும். அந்த பாஸ் பண்ணுற சட்டமாகப்பட்டது தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின் ரெகுலேஷன் ஆக்ட் 2025 பாஸ் பண்ணுங்க. அதை பாஸ் பண்ணி அதில் வந்து சட்ட விதிகளை கொண்டு வாங்க, அதில் போலீஸோட கைட்லைன்ஸை கொண்டு வாங்க, அதை பேஸ் பண்ணி சர்க்குலர்ஸ் இஷ்யூ பண்ணுங்க, அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுங்க. அப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கேம்பெயின் பண்ணணும், பொதுக்கூட்டங்கள் கூட்டணும், மாநாடு நடத்தணும்னா ஒரு வாட்டியும் நீங்கள் போடக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்களே எடுக்கிறது நீதிமன்றத்தை நாடி போகும்பொழுது அப்போ சட்டம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ சட்டம் இல்லாத இடத்துல ஆக்டர் விஜய் அவர்கள் எந்த சட்டத்தை மீறினாருங்கிற கொஸ்டின் வருது. அப்போது எந்த சட்டத்தை கொண்டு வாங்க, அப்போ ஒரு லீடரும் எந்த சட்டத்தை மீறுறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ சட்டத்தை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? ஒரு சமயம் நீங்கள் வந்து கேம்பெயின் நடத்தும் பொழுது யார் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க கேம்பெயின் நடத்தும் பொழுது
அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியும், எதிர்கட்சிகள் நடத்தும் பொழுது அதில் நடக்கக்கூடிய கேம்பெயினில் வந்து நடக்கக்கூடிய விஷயத்த வந்து பழி மாதிரியும் போடுறது எந்த விதத்திலும் கரெக்டாக இருக்காது. அப்போது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும், ஆர்டிகல் 14 படி ஈக்குவாலிட்டி இருக்கணும்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தமிழ்நாடு எலெக்ஷன் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 2025 சப்ஜெக்ட் டு எலெக்ஷன் கமிஷன் ரெகுலேஷன் சப்ஜெக்ட் டு ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட் 1951 படி அந்த சட்டத்தை கொண்டு வரணும். அந்த சட்டமாகப்பட்டது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே அப்ளை பண்ணணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக அப்ளை பண்ணணும். ஸ்டேட், அதாவது எக்ஸிக்யூட்டிவ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், கலெக்டர் எல்லாருமே எல்லா கட்சியும் ஒன்றா பார்க்கணும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, செயல்படுத்தக்கூடிய கேம்பெயின் பிளானுக்கு ஒரு கட்சிக்குமே சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. காரணம் என்னென்னா, டெமோக்ரஸியில் ஒரு பார்ட்டியுமே பார்ட்டிசிபேட் பண்ணாதான் ரூலிங்கில் இருக்கக்கூடிய பார்ட்டியுடைய ப்ராப்ளத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியும். அப்போது ஒரு எதிர்கட்சியை இந்த மாதிரி இடையூறுகள்னால தடுக்கணும்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஆக்டர் விஜய் அவர்கள் கட்சி நடத்துறதுனால, அவர் பேசுறதுனால கவர்மெண்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரலாம். திராவிட முன்னேற்ற கழகம் இதே மாதிரி கரூரில் வந்து 10,000-20,000 பேரை கூட்டலாம். அப்போ நாளைக்கு அவங்களுக்கு இடையூறு நடந்தால் டெஃபினட்டாக அதுவும் அவங்களுக்கு பாதிக்கும். அதனால் ஒரு எலெக்ஷனுங்கிறது ஒரு பர்மனெண்ட் ஆஸ்பெக்டாக இருக்கிறதுனால, எவ்ரி 5 years எலெக்ஷன் நடத்தணுங்கிறதுனால, எலெக்ஷனுக்கு கேம்பெயினுங்கிறது ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால, மக்களை போய் சந்திக்கணுங்கிறது வந்து லீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறதுனால, எலெக்ஷன் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால, கண்டிப்பாக தமிழ்நாடு எலெக்ஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2025 பில்லை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணி கவர்னரோட அசன்ட்டை பாஸ் பண்ணி தமிழ்நாடு ஒரு முதல் மாநிலமாக எலெக்ஷன் ரெகுலேஷன், எலெக்ஷன் கேம்பெயின் ரெகுலேஷனை கொண்டு வரக்கூடிய சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த நேரத்தில் என்னுடைய மனமும் உருகி இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய சகோதரிகள் ஒரு எலெக்ஷனில் கேம்பெயினில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எதுக்காக? நம்மளுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க 40 பேரும். ஏன்னா அரசியல் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்காக தான் போயிருக்காங்க மக்கள். அப்போது மக்களை டைரக்டாக மேம்படுத்தக்கூடிய விஷயம் எலெக்ஷன், மக்களை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் டெமோக்ரஸி, மக்களை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதை நிலைநிறுத்தணும்னு சொன்னாக்க எலெக்ஷன் கேம்பெயினுங்கிறது முக்கியமான அங்கம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ப்ரொவிஷன்ஸ் படி. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சகோதரிகள் நேற்று கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. பல பேர் வந்து அடிபட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே நம்ம குமுறி இருக்கோம். இது ஒரு கட்சியை சார்ந்து விமர்சனங்கள் வச்சாலும் அந்த கட்சியே பொறுப்பு கிடையாது. அது கண்டிப்பாக ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எலெக்ஷன் கேம்பெயின் ரெகுலேஷன் 2025 பில்லை பாஸ் பண்ணி அதை ஆக்டாக மாற்றி, கவர்னருடைய அசன்ட்டுக்கு ஆக்டாக மாற்றி, இன்றைக்கி டைம் லைனும் இல்லை கவர்னருக்கு. நீங்கள் ஒரு ஆக்டை பாஸ் பண்ண சொன்னால் டைம் லைனுக்குள்ளே பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கவர்னர் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது டெஃபினட்டாக கவர்னர் அசன்ட் கொடுப்பாரு. தயவு செஞ்சு இந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியும் எதிர்கட்சிகளும் சப்போர்ட் பண்ணி கேம்பெயின் ரெகுலேஷனுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். காரணம் என்னென்னா, நீதிமன்றங்களும் பல இடங்களில் முடிவுகள் எடுக்கும் பொழுது எந்த சட்டம் வந்து வயலேட் ஆகப்படுதுன்னு பார்க்கும்பொழுது எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒரு சட்டம் இல்லை. அப்போது அந்த எலெக்ஷன் கேம்பெயின் சட்டம் இருந்து அது விதிகளை மீறினா, அதை விதிகளை மீறும் பொழுது சட்டம் பாயும். அப்போ சட்டமே இல்லாத இடத்துல நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு வந்து பழிய போடுறதுங்கிறது எந்த விதத்திலையும் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை கொண்டு வரும் பொழுது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வரும் பொழுது ஆர்டிகல் 14 பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காரு. அதில் ஒரு சிட்டிசனும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, ஈவன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் டிஸ்கிரிமினேட் ஆகிடக்கூடாது. அப்படின்னும்போது டெஃபினட்டாக இதுக்கான சட்டத்தை கொண்டு வந்து ஆர்டிகல் 14 படி அந்த சட்டத்தை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே, தேசிய கட்சியோ ஆளுங்கட்சியோ ரீஜனல் பார்ட்டியோ எந்த பார்ட்டி கேம்பெயின் பண்ணாலும் அந்த பார்ட்டி எப்படி கேம்பெயின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான சட்ட விதிகளும் சுற்றுகையும் கைட்லைன்ஸும் ரூல்ஸும் ரெப்ரசன்டேஷன் மாடலும் அதுக்கான விதிமுறைகளும் அவசரமாக கொண்டு வர வேண்டிய இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலி வழியாக தெரிவிக்கிறேன். டெஃபினட்டாக தமிழக வெற்றி கழகம்
இந்த மேட்டரை லீகல் டிஃபென்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மக்களுடைய பாதுகாப்பே, மக்களோட நலனே எல்லா கட்சிகளுடைய பொறுப்பு. மக்களுடைய நலன், மக்களுடைய பாதுகாப்பு எல்லா கட்சிகளுடைய பொறுப்பு, கவர்மெண்ட்டோட பொறுப்பும் கூட. அதற்கு தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின் ரெகுலேஷன் பில் 2025 கூடிய சீக்கிரம் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் கேம்பெயின்ஸை பாதுகாப்பாகவும் எல்லா வசதிகளுடனும், அதாவது தண்ணி வசதி, கரண்ட் கட் பண்ணாமல் இருக்கணும், பல வசதிகளோட அட்டன் பண்ணக்கூடிய சட்டத்தை டெஃபினட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்படுத்தணும். அதுக்கான வேண்டுகோள் எல்லாரும் வைக்கணும். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.